வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததோர் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியிலே முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததோர் உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடி வாழ்த்தி வாழ்வோம். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய பேருக்கு நான் புதுசுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? மன்றத்துக்கு நான் பழசுதான், சரிங்களா? மனவளக்கலையில் சேர்ந்து 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 22 ஆண்டுகள் சேர்ந்த நாள்ல இருந்து தினமும் பயிற்சிக்கு வருவோம். ஒரு அன்னைக்கெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் பழக்கம்லாம் கிடையாது. மன்றம்னா தினம் திறந்திருக்கும், பயிற்சின்னா தினம் தான் நடக்கும், சரிங்களா? அப்படி பயிற்சி தொடங்கி துணை பேராசிரியர் நிலை கடந்து அதுக்கப்புறம் அப்படியே மருத்துவம், அப்புறம் விஞ்ஞானம், குறிப்பாக குழந்தைகள் வளர்ப்பு, குழந்தைகளுடைய முன்னேற்றம், அவர்களுடைய மூளைத்திறன் ஆய்வு, இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறதுனால கடந்த ஒரு 5 வருஷமா மன்றத்துக்குள்ள வரல, அவ்வளவுதான். ஓகே, இருந்தாலும் மன்றத்துக்குள்ள நான் மறுபடியும் வந்த திடீர்னெல்லாம் வரல. ஒரு நாள் வியாழக்கிழமை வாங்கையான்ட்டு ஐயா தான் கூப்பிட்டார் எனக்கு. நானும் எப்பவும் போல வியாழக்கிழமை தானே அப்படின்னு சொல்லி போட்டு வர்றேன். ஆனா அன்னைக்கு காலையில தான் தெரியும் அது உலக அமைதி தினம் அப்படின்னு. காலையில மன்றத்துக்கு வரும்போது ஆட இன்னைக்கு உலக அமைதி தினமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மன்றத்துக்குள்ளார வந்திருக்கோம், சரிங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார் ஐயா. குறிப்பா தற்கால நிகழ்கால குழந்தைகளை வளர்ப்பதிலே பெற்றோர் என்னென்னலாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிக்கணும், பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா அழைப்பு கொடுத்திருந்தாரு. அது விஷயமா சில விஷயங்களை நாம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாம் அது பார்த்து தான் வந்தீங்களா, இல்லை எப்பவுமே மன்றத்துக்கு வர்ற பழக்கமா? எப்பவும் வர்றவன் தான் இல்லையா? தைப்பூசம், சரிங்க, ஓகேங்க, பரவாயில்ல. அதாவதுங்க, எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் சவால்கள் இருக்குது குழந்தைகளை, குறிப்பா குழந்தைகளை வளர்ப்பதில். கொஞ்ச நேரம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா களம் உங்களுக்கே புரிஞ்சிடும், தீர்வு உங்ககிட்டயே கிடைச்சிரும் இல்லையா? அதனால சும்மா சொல்லுங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் சவால் நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. நிறைய மொபைல் போன் யூஸ் பண்றாங்க, இது ஒரு சவாலா இருக்குது, ரைட்டு. அப்புறம் சாப்பிட வைக்கிறதுல பெரிய பிரச்சனையே போராட்டமா இருக்குதுங்க இல்லைங்களா? உணவை உள்ள தள்ளுறதுக்குள்ளார அங்க எதிர்ப்பு சக்தி ஓவரா இருக்கு. அப்புறம் வேற டிவி ஆன் பண்ணாதான் பிளேட்டே கையில் எடுக்கிறாங்க. சரிங்க, போன்லயும் பாக்குறாங்க, டிவிலையும் பாக்குறாங்க. போன்லயும் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் பெரிய ஸ்கிரீன்லயும் பாக்குறாங்க. இன்னைக்கு அடுத்த தியேட்டருக்கும் போய் பார்ப்போம். அப்புறம் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் சுத்தியே வருது பிரச்சனைகள் ஃபுல்லா இல்லைங்களா? இது மட்டும் பிரச்சனையா இருக்கு. அது எப்படி பிறக்கும் போதே இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டாங்களோ? அதுக்கு முன்னாடி தெரியாதோ? போன் அவங்களுக்கு தெரியாதா? தெரியவே தெரியாது. இப்ப தனியாவே ஸ்கூலே இப்ப கம்பல் பண்ணிட்டாங்க, போனு கையில, கண்டிப்பா போன் கையில இருக்கு. இப்ப என்ன பண்ணலாங்க? இப்ப என்ன பண்ணலாம்? போன் அவங்க கையில இருந்து நீ வாங்க முடியாது.
இல்லைங்களா? வாங்கினா அவங்களோட வளர்ச்சியே நின்று போயிடும். வாங்க முடியாது. என்னதான் பண்ணலாம்? இப்படி வந்து மாட்டிட்டோமா? ஆக்சுவலா இந்த சிந்தனை எனக்கு எப்போ தோண ஆரம்பிச்சது அப்படின்னு இப்ப பாருங்களேன், 22 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, மன்றத்துக்கு வந்து மன்றத்துல சேர்ந்து. அந்த அன்னைக்கு ஒரு வாரமோ 10 நாளோ இருக்கும். மன்றத்துல சேர்ந்து ஒரு வாரமோ 10 நாளோ இருக்கும். அன்னைக்கு ஒரு பேராசிரியர் வந்து திடீர்னு இந்த கவிதையை வந்து படிச்சார். மகரிஷியோட கவிதை தான். என்ன படிச்சாருன்னா, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. இப்ப ஞாபகம் வருது பாருங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவிதையை கேட்கும் போது எனக்கு எப்படிதான் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரு? பழைய சமுதாயம் தான். அது இன்னைக்கும் பொருந்தும். அது இன்னைக்கும் பொருந்தும். இப்ப குழந்தைகளோட இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாப்பா இப்ப சொல்லுதுன்னு, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ இப்ப யாருகிட்ட இருக்குது? நம்ம கிட்ட இருக்கு. அதாவது சிம்பிள். மகரிஷி வந்து நான் நிறைய இடத்துல சுத்தி வந்ததுனால சொல்றேன். இனி அவர் என்னதான் சொல்லி ஏதாவது ஒண்ணு விட்டுருப்பாரோ அப்படின்னு யோசிச்சா எதை விட்டாருன்னு யோசிக்கும் போது எனக்கே தெரியல எதை அவர் தவற விட்டுருக்காரு அப்படின்ட்டு. புரியுது இல்லைங்களா? அதாவதுங்க, இந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு திடீர்னு வரல. இந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு திடீர்னு வரல. அவங்க உருவான காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்போ உருவானாங்க? திடீர்னு அப்படியே இந்த சைஸ்ல நிக்கிறாங்களா? இல்ல கருவாயிருப்பாங்க. அப்புறம் அம்மா கிட்டயே சில காலம் ஒரு 9 மாத காலம் வளர்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை பார்க்கறாங்க. அப்புறம் நம்ம கூடயே தான் வாழ்றாங்க, நம்ம கூடயே தான் வளர்றாங்க. யாரை கவனிக்கிறாங்க? நம்மளை தான் கவனிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு போராட்டம். நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம் இன்னைக்குதான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது போல. அவங்க கையில போன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து அவங்கள கைட் பண்ண முடியலையோ அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. அந்த பயணம் அவங்களுக்கு என்னைக்கோ ஆரம்பிச்சிருச்சு. மொபைல் போன் வந்து நம்ம கூட பழகி ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம கூட மொபைல் போன் பழகி போன் கூட நாம பழகல. போன் வந்து நம்ம கிட்ட பழகிருச்சு. பழகினவங்களை பிரியறது கஷ்டம் தானே. யாரு கூட பழகி இருக்கமோ இல்ல யாரு நம்ம கூட வந்து பழகி இருக்காங்களோ அவங்கள விட்டு பிரியறது யாருக்கு கஷ்டம்? பழகினவங்களுக்கே கஷ்டம் தான். புரியுது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் எப்ப கத்துக்கிறாங்க குழந்தைங்க? கருவிலேயே தான் கத்துக்கிறாங்க. அவங்க கருவில் இருந்த போது பெற்றோர் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அதானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிதானே? பாலுணர்வும் ஆன்மீகம் பத்தி மகரிஷி சொல்லும் போது அந்த கவிதையில இப்படி முடிப்பாரு. எப்படி முடிப்பாருன்னா, சுகப்பிணைப்பின் அடையாளமான சுக்கில சோனித மாற்றத்தை முன்னிணைப்பால் நாடுவதே மோகமாகும் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒன்று அவங்க கரு காலத்துல அனுபவிச்ச ஒண்ணு அது முந்தைய நினைப்பால நாடுவது மோகம். மொபைல் போனும் அப்படித்தாங்க. மொபைல் போனும் இதுல எந்த மாற்றும் கிடையாது. புரியுது இல்லைங்களா? அப்ப இந்த நிலையிலிருந்து குழந்தைகள் விலகி வர வேண்டும். அவங்க கிட்ட இருந்து அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுல இருந்து அவங்கள திசை திருப்பணும்னு மாத்துறது எல்லாமே என்னதான்? அதை மாத்தணும்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் பெரிதாகத்தான் மாறும் இல்லையா? அவங்களோட உணர்வுகளை அவங்களால கட்டுப்படுத்த நிச்சயமா அவங்களுக்கு தெரியாது, முடியவும் முடியாது. இன்னும் சொல்ல போனா, குழந்தைகளாக இருந்த அனுபவம் யாருக்கு இருக்கு? நம்ம எல்லாருக்குமே இருக்கு. குழந்தைகளுக்கு தான் என்ன இல்லை, பெற்றோராக இருந்த அனுபவம் கிடையாது.
உண்மைதானே? குழந்தைகளாக இருந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடிய அனுபவம், இல்லை இருக்க வேண்டிய அனுபவம் குழந்தைக்கு இருக்காது. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? என்னங்க எதிர்பார்க்கிறோம்? குழந்தைகள் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு தெளிவா நம்ம மேல குற்ற உணர்வே இல்லாம சொல்லுவோம் பாருங்க. இந்த காலத்து குழந்தைங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ நம்முடைய அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இதே டைலாக் தானே. நம்ம எங்கேயாவது இடத்துல தெரிஞ்சோ தெரியாம தான், தெரிஞ்செல்லாம் கிடையாது, தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது இல்ல புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கும் போது இதே டைலாக் தானே அவங்களும் சொன்னாங்க. இப்ப அதே டைலாக் தான் யாரு சொல்றா? நீ அவங்க பெரியவங்களாய் பெற்றோராய் போது என்ன டைலாக் தான் சொல்ல போறாங்க? இந்த டைலாக் மாறவே மாறாது. எத்தனை தலைமுறை கடந்தாலும் இது மாற போறதே கிடையாது. அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு தேவை வந்திருக்கிறது. தேவைன்னா கடந்த காலத்துல இல்லாத ஒரு தேவை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, குழந்தைகளை நிச்சயமா நல்ல விதத்துல புரிந்து கொள்ள வேண்டிய தேவை யாருக்கு வந்துருச்சுங்க? பெற்றோருக்கு வந்துருச்சு. அப்ப கடந்த காலத்துல இல்லையா? அந்த காலத்துல அவங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவையே வரலையா? அப்புறம் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளைய அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறை வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழலே மொத்தமா வேற. நான் பிறந்திருந்த சமயத்துல புதூர் தான், எனக்கு சொந்த ஊருன்னு எடுத்துக்கிட்டா அது எதுங்க? புதூர் தான். அந்த என்எஸ்ஆர் பேக்கரி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் எங்க வீடு இருந்துச்சு. அங்கதான் குடியிருந்தோம். பிறக்கும்போது அப்பா கவர்மெண்ட் ஜாப், கேம்ப் டியூட்டிக்கு போயிடுவாங்க. அம்மா கவர்மெண்ட் ஜாப், கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாங்க. மிச்சம் யாருதான் இருப்பா வீட்டுல? ஆனா பெரியப்பா இருந்தாங்க, பெரியம்மா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, அக்கா இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நடுவுல நானும் இருந்தேன். புரியுது இல்லைங்களா? அப்பா வேலைக்கு போயிடுவார், அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. பெரியப்பா பக்கத்துலேயே தான் தறி நெசவு பண்ணிட்டு இருப்பாரு. பெரியம்மா பாட்டி இப்படி 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 ஒரு சூழலுக்கு மத்தியில தான் நான் மட்டும் இல்ல, ஒவ்வொரு குழந்தைக்கும் அன்னைக்கு இந்த மாதிரியான சூழல் இருந்தது. புரியுது இல்லைங்களா? அப்போ கண்காணிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ஏது செய்யறேன், என்னெல்லாம் பண்றேன், என்னெல்லாம் பேசுறேன், என்னெல்லாம் கேட்கறேன், புரியுது இல்லைங்களா? குறும்புத்தனமா இருந்தாலும் என்னென்ன இன்புட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்க? சுற்றியும் பெரியவங்கள் இருந்தார்கள். இன்புட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இவன் இப்படி கேட்கறான், இவன் இப்படி கேட்கறான், இப்படி எல்லாம் கேட்கறான், இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிறத அப்புறம் அப்பா வரும்போது அப்பாட்ட சொல்லுவாங்க. ஒருவேளை சொல்லவே வேண்டியதில்லைன்னாலும் அவங்களே என்ன பண்ணிடுவாங்க? சரி பண்ணிடுவாங்க. புரியுது இல்லைங்களா? இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கா? அப்படி ஒரு சூழல் இன்னி வர வைக்க முடியுமா? அப்படி ஒரு சூழலும் இன்னைக்கு கிடையாது. அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு வர வைக்கவும் முடியாது. என்னதான் பண்றதுக்கு? ஏதோ ஒன்னு இடத்துல நாம விட்ட கேப் இல்லையா? ஒரு கொடுத்த ஒரு இடைவெளி, அந்த இடைவெளி என்ன பண்ணிடுதுன்னா விலகி 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 இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து உருவான குழந்தைகளை நம்மாலேயே ஏன்டா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. ஒண்ணு அதுக்கு காரணம் இந்த மொபைல் போன் தான், இந்த மொபைல் போன்ல வர்ற ரீல்ஸ் தான் இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு பழியவும் நமக்கு தான் பழி நம்மளே அதாவது தவறு அப்படின்னு வரும்போது நம்ம அதை ஏத்துக்கிறதுல ஒரு சிரமம் இருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா எல்லாரும் இதைத்தானே பண்றாங்க, நான் மட்டும் என்ன? அப்ப எல்லாரும் பண்ணதுனால நானும் என்னதான் பண்ணிக்கிறேன், சரியா தான் பண்ணிக்கிறேன்னு நமக்கு நாமே ஒரு சமாதானமும் சொல்லிக்குவோம். அப்படிதான் சமாதானம் தான் சொல்லிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லைங்க. சரியா பண்ணியிருக்கோமா அப்படின்னா அது தெரியாது. ஆனா சமாதானம் நம்ம எப்படி சமாதானம் பண்ண? எல்லாரும் தான் பண்ணாங்க, நானும் தான் பண்ணேன். பக்கத்து வீட்டுல போன் தான் குழந்தைக்கு கை கொடுத்துதான் சாப்பாடே ஊட்டினாங்க. நானும் போனை கொடுத்தேன், குழந்தை கம்முன்னு தான் இருக்குது, சாப்பாடு ஊட்டி விட்டேன். அது சாப்பாடு சாப்பிட்டுச்சோ இல்லையோ போனை நல்லா உள்வாங்குச்சு இல்லைங்களா? அப்புறம் அது ஒரு நல்ல ஒரு மருந்து மாதிரி நமக்கு தோணுது. ஓ, இப்ப குழந்தைக்கு சாப்பாடு வைக்கணும்னா கொடுக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? போனை தான் கொடுக்கணும். போனை கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சா போதும். அப்படிதானே? நம்ம வேலை அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்துல
ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ ஒரு காலத்தில் ஃபோன் வந்து ப்ராப்ளம் சால்வராக இருந்தது. அப்புறம் விதை விழுந்த மாதிரி அந்த விதை அப்படியே வேர் பிடிச்சு 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 இன்னைக்கு குழந்தையோட மனசு மட்டும் கிடையாது, நம்மளுடைய மொத்த கவனத்தையும் திருப்பக்கூடிய ஒரு யந்திரமாக மாறிடுச்சு. யந்திரத்துல எந்த தவறும் இல்லை, யந்திரத்துக்கிட்ட எந்த தவறும் இல்லை. கையாள்வதில் நமக்கு கொஞ்சம் என்ன வேணும், தெளிவு வேணும் இல்லையா? அதே மொபைல் ஃபோன்ல நல்லது இருக்கு. அதே மொபைல் ஃபோன்ல தான் அவங்க பாடம் படிக்கிறாங்க. அதே மொபைல் ஃபோன்ல தான் அவங்களுக்கு ஸ்கூல்லையும் பாடங்களை அனுப்புறாங்க இல்லைங்களா? லேப்டாப் தாண்டி இப்போ டேப்லெட்டுக்கு வந்தாச்சு. டேப்லெட்டை தாண்டி எங்க போன்னு தெரியல. காதுக்குள்ளறைய வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். காதுக்குள்ளறைய ஒரு டிவைஸை வச்சு விட்டாச்சுன்னா அப்புறம் எழுந்திரிக்கவே வேண்டியதில்லை. தூங்கி முழிக்கும் போதே டீச்சர் நடத்துறதெல்லாம் உள்ள பாடமா கேட்டுட்டு இருக்கோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு தனியா நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை, பாடம் கேட்டுக்கிட்டே சாப்பிடலாம். யாருக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கலாம்? நடந்துருச்சு. பாதி முக்கால்வாசி ஸ்டேஜில் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், கவனிச்சு தான் இருக்கேன். அது நடந்துருச்சு நிறைய சூழல்ல. இருந்தாலும் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க, 2015 வந்து ஒரு விஷயம் எதர்ச்சையா என்னுடைய தேவைக்காக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், துவங்கின ஒரு விஷயம். அது அப்படியே இப்போ 2026 10-11 வருடங்கள் கடக்கும் போது இதை எப்படியாவது பெரிய லெவலில் பண்ணி ஆகணும், அது விஷயங்களை வந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த காலகட்டங்களில் எனக்கு மகரிஷி தவிர வேற எங்கேயுமே பற்று கிடையாது. அருட்தந்தையை என்னை ரொம்ப காலம் முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். மன்றத்துக்கு வர்றதுக்கு, அதாவது காலையில் முழிக்கிறதே எதுக்குன்னா சாயந்தரம் மன்றத்துக்கு வர்றதுக்கு. அப்படிதான் மன்றத்துக்கு வருவோம். எதுக்காக வருவோம்னா யாருக்கா எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும் வருவோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. தவம் பண்ணுறது அப்புறம். முதல்ல மன்றத்துக்கு பண்ணால் யாருக்காவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ இதெல்லாம் இப்படியே ஆர்வமாக இதான் மன்றத்துக்கூட பாண்ட் ஆனது. அப்புறம் அப்படியே மெதுவாக அருள் நிதியராகி துணை பேராசிரியராகி தொடர்ந்து சேவையில் இருந்தேன். இடையில அந்த கேப் அவ்வளோதான். ஈவன் கோவிட் டைமில் கூட ஆன்லைனில் லெசன்ஸ் எல்லாம் பாடங்கள் எல்லாம் நடத்திட்டு தான் இருந்தோம். ஓகேயா? இப்போது மகரிஷியினுடைய உலக அமைதி திட்டத்துக்கு ஒரு முக்கியமான அம்சம் இருந்துச்சு. அதில் ஓருலக ஆட்சி, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். மகரிஷி நினைக்கிற கனவு நடக்கணும் அப்படின்னாலே அவர் ரெண்டாவதா வச்சிருக்கிற விஷயம் உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். அப்புறம் நிறைய வரும். கடைசியாகவும் ஒன்று வரும், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இந்த ரெண்டு விஷயம் சரியா பயன்படுத்துறதுக்கு என்கிட்ட ஒன்று கிடைச்சது. சரியா, கொஞ்ச நாள் அது என் கூட மட்டுமே இருந்தது. நான் தெரிஞ்சவங்க கூட மட்டுமே அதை ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில காலங்களில் அதுக்கான நட்பு வட்டாரம் அப்படியே உருவாகி மேடம் வந்தாங்க. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் கார்த்தி சார், பிரவீன், இன்னொரு ஸ்வேதான்னு ஒரு மேடம் எல்லாம் வந்துட்டு இதை கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணணும். ஏன்னா அவங்க பர்சனலாக அதை ஒவ்வொன்றும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுடைய குழந்தைகளை புரிந்து கொள்வதற்கு அது வந்து சிறப்பாக இருந்ததுங்கிறதுக்காக ஸ்திரா பிரெயின் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி உருவாக்கி அதை வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஏன் ஸ்திரான்னு பேர் வச்சோம்? ஸ்திரான்னு அர்த்தம் தெரியுது தானே? ஸ்திரா தமிழ் வார்த்தை தான், தமிழ் சொல் தான். ஸ்திரம், ஸ்திரம் நிலையான, வலுவான, உறுதியான, இப்படியெல்லாம் சொல்லலாம். புரியுது இல்லைங்களா? இன்னொரு விஷயம், அதை சொல்லி பழக, அந்த வார்த்தையை சொல்ல 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 திடீர்னு ஒன்று தோணுச்சு, இதை மாற்றி எந்த ஒரு வார்த்தையும் கூட ஒன்று கூட்டினாலோ குறைச்சாலோ அர்த்தமே மாறி போயிடும், தெரியும் தானே? அப்படிதானே? அப்படி என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு, அர்த்தம் அப்படியே மாறி போயிடும்.
சுத்தம். முன்னாடி ஒரு ஆ போட்டுட்டா அசுத்தமா மாறி போயிடும் இல்லைங்களா? சக்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ச இக் தி. அந்த புள்ளியை மட்டும் தூக்கி விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ளியை மட்டும் தூக்கி விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, சகதியா மாறி போயிடும் இல்லையா? இது மாதிரி நிறைய இருக்கு தமிழ்ல. ஸ்திராவை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி பார்த்தோம். ஸ்திராக்கு முன்னாடி ஆ போட்டா என்ன ஆகுது? அதாவது ஒண்ணு கூட்டுனா அதோட வலிமை கூட தான் செய்யுது. ஸ்திரா அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட ஒண்ணு சேர்த்தா அது என்னதான் ஆகுது? அதோட அர்த்தம் குறையாம, அதோட அர்த்தம் வலிமை குறையாம, ஆனா கூடுதலா பலம் கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஸ்திரா அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்ல பேரா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இருந்தாலும் ஸ்திரால என்ன செய்யறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து 2 ப்ரோக்ராம் வச்சிருக்கோங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சில்ட்ரன்ஸ்க்கு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது அதுவும் சில்ட்ரன்ஸ் தான், ஆனால் இது பேரண்ட்ஸ்க்கு. அதுவும் சில்ட்ரன்ஸுக்கு தான், ஆனால் பேரண்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னாங்க, இன்னைக்கு இந்த இடைவெளி சொன்னேன் இல்லையா, ஒரு காலத்தில் ஒரு குழந்தையை கண்காணித்துக் கொள்ள சுத்தியும் அத்தனை நபர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மொத்தமாக அந்த சூழ்நிலை கிடையாது. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஸ்கூல் நல்லா பார்த்துக்குவாங்கன்ட்டு நல்ல ஃபீஸ் அதிகமாக இருக்கிற ஸ்கூலில் பேரண்ட்ஸ் அனுப்புகிறோம் குழந்தைகளை. எதுக்காக? அந்த ஸ்கூலில் அனுப்பிட்டோம்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து இவங்களோட இன்புட்ஸை வாங்கி நல்ல விதமாக புரிஞ்சுப்பாங்க, நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே ஸ்கூல் பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்கூல்னால பார்த்துக்க முடியுமா? எல்லா விஷயத்துலையும் நமக்கு டோட்டலா சைல்டுகிட்ட இருந்து டிட்டாச்சு இல்லைங்களா? சாப்பிட வைக்கிறோம், தூங்க வைக்கிறோம், வீட்டுக்கு வந்தா பார்த்துக்கிறோம், ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறோம், இது எல்லாம் இருக்குது இல்லையா? இதை தாண்டி என்ன அட்டாச்மெண்ட் இருக்கு குழந்தைகிட்ட? அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்போம். இப்படி ஒரு ஏதோ பாசம், ஒரு பிணைப்பு இருக்கே தவிர புரிதல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார என்ன புரிந்திருக்கிறோம் குழந்தைகிட்ட? நிறைய விஷயம் நமக்கு இன்னும் புரியல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா பிள்ளை தானா வளருங்கிறத எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்? வார்த்தையா அழகா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்படின்னு அர்த்தம் சொல்லி அழகா அந்த அர்த்தத்தை சூப்பரா மாத்தி விட்டாங்க. இந்த வார்த்தைக்கு வந்துங்க ஊருக்கு அந்த அந்த ரா போடுறாங்க இல்லையா, அந்த ரா போடக்கூடாது. ஊரு அப்படின்னா உணர்வுன்னு அர்த்தங்க. ஊரு அப்படின்னா உணர்வுன்னு அர்த்தம். உணர்வு ஆற பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். புரியுது இல்லைங்களா? உணர்வு ஆற பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான். தமிழ் பார்த்துக்கோங்களேன், அந்த நோட்டேஷன்ஸ், அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த ஆக்சன்ஸை மாத்தி போட்டா டோட்டலா அர்த்தமே மாறி போய். ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும், இப்படி சொன்ன அர்த்தம் வேற மாதிரி வருது. ஊரு ஆற பிள்ளைய ஊட்டி வளர்த்தாதான் புள்ள தானா வளரும். ஏன்னா ஊட்டுறதை தவிர வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. உண்மைதானே? நாமளா போய் சாப்பாடு குழந்தைக்குள்ளார ஊட்டியாச்சு, மரியாதையா ஜீரணம் பண்ணு, ஒழுங்கா சத்துக்களை பிரி, ஒழுங்கா எலும்புக்கு போக வேண்டிய கால்சியம் புரோட்டீன் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க சேர்த்து அழகா, இன்னும் சதையெல்லாம் நல்லா கட்டா, நரம்பெல்லாம், இதெல்லாம் நம்மளா சொல்றோம். புரியுது இல்லைங்களா? அப்போ உணர்வால நம்ம என்ன ஆயிட்டோம்? விலகி நின்னுட்டோம். நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, யாரோ கட்டுப்பாட்டுல அப்படியே வாழ்க்கை போனது, அப்படியே பிரிஞ்சு இன்னைக்கு இந்த நிலையில வந்து நின்றுட்டு இருக்கோங்க. சரியா? இதுக்கு மேல என்னாவது நடந்தால் என்ன நடக்கும்னு நிச்சயமா தெரியாது. ஆனால் நல்ல வேலை, எதுவுமே தவறா நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இயற்கை நிறைய நல்ல விஷயங்களை கூடவே வளர்த்தி விட்டுக்கிட்டே வரும். அப்படித்தான் நான் இந்த டெக்னாலஜியை வந்து பார்த்தேன். டெக்னாலஜி நேர்வழியில விஞ்ஞானத்தை பயனாய்க்கும், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் அப்படின்னு மகரிஷி ஏன் சொன்னாரு அப்படிங்கிறது, விஞ்ஞானம் நமக்கு கூடவே என்னதும் பண்ணிட்டு இருக்குங்க. நல்ல விஷயங்களும் சேர்த்தே தான் கொடுத்துக்கிட்டே இருக்குது,
காலத்துக்கு தக்க அதைய நாம நம்முடைய வாழ்க்கையில சரியாக பயன்படுத்தினோம்னு சொன்னா இந்த விஞ்ஞான உலகத்திலும் இந்த நவீன யுகத்திலும் நவீன மாற்றங்கள் வித்தியாசமா நடந்துட்டு இருந்த இந்த காலத்திலையும் நாம நவீனமயத்திலேயே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த விதத்துல குழந்தைகளை எப்படி எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், என்னென்ன வகையில எல்லாம் புரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்னென்னமெல்லாம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் முதல்ல அவங்களுடைய குணாதிசயங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குணாதிசயம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியும்? நல்ல குணம்னா அவங்க வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்ட குழந்தைகிட்ட நல்ல குணம் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த குணத்தை நான் சொல்லலை. அடிப்படையிலேயே மனுஷங்க சில மனிதர்கள் ஆதிக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. உண்மைதானே? பார்த்துருக்கோமா இல்லையா? அடிப்படையிலே சில மனிதர்கள் ரொம்ப கலகலப்பான ஜோவியல் பீப்புள் பார்த்துருக்கோமா இல்லையா? நம்மள சில பேர் அப்படித்தானே இருக்கும். எல்லாரும் அப்படி இல்லை, ஆனா சில பேர் இப்படி இருக்காங்க. அடிப்படையில சில மனிதர்கள் உறவுகள் இதை தாண்டி பெருசா வேற எதையும் மதிக்காதவர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அடிப்படையிலே சில மனிதர்கள் எங்க தவறு நடக்குது, ஏது தவறு நடக்குது, குறைகள் மட்டுமே அவங்களுக்கு அப்படியே தனித்தனியா மேலே எழுதிச்சு தெரியறது இல்லையா? எல்லாருக்குமே தெரியறது இல்லை. ஆனா ஒரு சில பேருக்கு இதுதான் நல்லா தெரியுது, ஒரு சில பேருக்கு ஆதிக்கம் தான் நல்லா வருது, ஒரு சில பேருக்கு இயல்பாவே கலகலப்பா இருக்க பிடிக்குது, ஒரு சில பேருக்கு உறவுகள் தவிர வேற எதுவுமே பெருசா தெரியறது இல்லை. ஏன்னா அவங்க உருவான விதமே கருவுல உருவாக்குறாங்க இல்லையா? 13வது வாரத்திலேயே இந்த மூளையோட வளர்ச்சி தொடங்குதுங்க. மூளையினுடைய கட்டமைப்பு தொடங்குது. அதுக்கு முன்னாடியே மூளை இருக்குது. ஆனா மூளையோட கட்டமைப்பு எப்ப தொடங்குதுன்னா கருவுல 13 செகண்ட் ட்ரிமிஸ்டர்ல. புரியுது இல்லைங்களா? 3வது வாரம், அதாவது 3 மாசம் முடிஞ்சு அந்த 4வது மாசம் தொடங்கும் போது இந்த மூளையினுடைய பேட்டர்ன் உருவாகிறது தொடங்குது. புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த காலகட்டத்திலேயே அந்த பெற்றோர்கள் என்னென்னலாம் அனுபவிச்சாங்களோ, என்னென்னவெல்லாம் அவர்களுடைய எண்ணங்களாக இருந்ததோ, அந்த காலகட்டங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் கேட்டாங்களோ, செஞ்சாங்களோ, பார்த்தாங்களோ, இதை பொறுத்து அந்த குழந்தையினுடைய பிரெயின் பேட்டர்ன் டிசைன் ஆகுது. 21வது வாரம் வரைக்கும் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது. 21 வாரம் கடக்கும் போது மூளையினுடைய பேட்டர்ன் டிஃபைன் ஆயிருது. அதுக்கப்புறம் மற்ற உடல் அங்கங்கள் எல்லாமே அதோடைய அந்த ஃபைனல் செக்அப் கவுண்ட் டவுன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல. ராக்கெட் விடும்போது அப்படி தானே பண்ணுவோம். இது மாதிரி உடம்பு எல்லாம் அது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, ஒயரிங் கரெக்டாக இருக்கா, நெட்வொர்க் கரெக்டாக இருக்கா, எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைனலாக 9 மாதம் முடியும் போது ரைட் டெலிவர் அப்படிதான் வராங்க. ஸோ வரும்போதே எப்படி தான் வராங்க? டிசைன் ஆகி தான் வராங்க. ஆனால் மேனுவல் தான் இல்லை. நம்ம நினைக்கிறோம் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வளர்ற காலத்தில் இதெல்லாம் கற்றுக்குறாங்கன்ட்டு. ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நிறைய விஷயத்த கற்றுக்குறாங்கன்னாலும் அடிப்படையில் ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு கண்ணாடி போடப்பட்டிருக்கு இல்லையா? அது டாமினண்டா, ஆதிக்க குணம் கொண்ட கண்ணாடியா, அது இல்ல நேசிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியா? புரியுது இல்லைங்களா? கலகலப்பா இருக்கக்கூடிய கண்ணாடியா, இல்ல குற்றம் காணக்கூடிய பூத கண்ணாடியா? புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் எங்க டிசைன் ஆகுதுங்க? அப்படிதான் வராங்க. எப்போ? உங்க கைக்கு சேரும் போதே, கையில நீங்க தூக்கி பார்க்கும் போதே. ஆனா அன்னைக்கு தெரியாது. அது வளர 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 அந்த குழந்தைகள் இயல்பாகவே இந்த குணத்தை இயல்பாகவே காட்டிட்டு இருக்கும். விளையாடும் போது ஒரு சில குழந்தைகள் என்னன்னாலும் பரவாயில்ல, விளையாட்டு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. தெரியும் தானே? ஒரு சில பேரு பரவாயில்ல, தம்பி தானே, ஜெயிச்சுட்டு போட்டோம், அண்ணா தானே, கொடுத்துருவோம். ஒரு சில பேரு என்ன ஆனாலும் தப்பு தப்பு தப்பு, நீ பண்ணிருக்கிற கூடாது, இது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிற, ஆனா நான் இல்லாத நீ பண்ண நான் பார்த்தேன். இது இந்த குணங்கள் குழந்தைகள் கிட்ட கண்டிருக்கோமா இல்லையா? எப்படி டிசைன்டு, பேட்டர்ன்டு பை நேச்சர். புரியுது இல்லைங்களா? அந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியும். புரியுது இல்லைங்களா? அந்த பேட்டர்னோட அடிப்படையில தான் மற்றது அவங்க கத்துக்கிறதும் அவங்க வளர்த்துக்கிறதும் அதற்குரிய சூழல் அமைந்தா அந்த சூழலை அவங்க பார்க்கறதும் எதன் அடிப்படையில தான் பார்ப்பாங்க? இந்த பேட்டர்னின் அடிப்படையில தான் பார்ப்பாங்க. இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அதுக்குண்டான வசதிகள் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வெவ்வேறு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, நம்ம மூளையினோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, இது 2 பாகமா இருக்குங்கிறது நமக்கு பொதுவா தெரியும். லெஃப்ட் பிரெயினாவும் ரைட் ஹெமிஸ்பியராகவும் 2 பிரிவா இருக்கிறது நமக்கு தெரியும். இதை தாண்டி
4 லோப்ஸாவும் பிரிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியற மாதிரி, பின் மண்டையில அடிபட்டா கண்ணு பாதிக்குதா இல்லையா? இந்த பக்கம் பலமா அடிபட்டுச்சுன்னா பார்வை பாதிக்கும். ஏன்னா ஆசிபிட்டல் லோபுடைய ஆளுமையில தான் எது இருக்கு? பார்வை திறனே இருக்கு. சைட்ல டெம்பரல் லோபுனுடைய ஆளுமையில எது இருக்குன்னா கேட்கும் திறன் இருக்கு. பெரைட்டல் லோபுனுடைய ஆளுமையில எது இருக்குன்னா பிரெயின் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் இருக்கு. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னா இந்த பகுதியில தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டி மேனேஜ் ஆகுது. ஃப்ரண்டல் லோபுனுடைய ஆளுமையில தான் எது இருக்கு? லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்போ பிரெயின் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கு. புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த ஒவ்வொரு லோபும் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த லோப்ஸனோட டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய எல்லாம் இருக்கும். பிரெயின் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். ஒரு குழந்தைகிட்ட நல்லா இருக்கணும்னு சொன்னா பெரைட்டல் லோப் நல்லா டெவலப் ஆயிருக்கணும். ஒரு குழந்தைக்கு பார்த்த விஷயங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளார பதிய ஆரம்பிக்கணும்னு சொன்னா அவங்களோட ஆசிபிட்டல் லோப் நல்லா டெவலப் ஆயிருக்கணும். ஒரு குழந்தைக்கு கேட்கிற விஷயங்கள் அப்படியே மனதுல பதிய வேண்டும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய டெம்பரல் லோப் நல்லா டெவலப் ஆயிருக்கணும். ஒரு குழந்தையினுடைய பேஸ் பர்சனாலிட்டி நல்லா இருக்கணும்னு சொன்னா அவங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கணும். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த குழந்தைகளும் மட்டும் மனிதர்களுக்கும் இது அத்தனையும் பொருந்தும் அப்படின்னாலும் எல்லாருக்கிட்டையும் இந்த டெவலப்மெண்ட் ஒரே மாதிரி கிடையாது. அதனாலதான் எந்த மனுஷனுமே ஒரு மாதிரி இல்லை. புரியுது இல்லைங்களா? அப்போ இந்த அளவீடுகளை நம்மளோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? 2வது 5 புலன்கள். இன்னைக்கு பஞ்சேந்திரிய தவம் பண்ணோம்ல, 5 புலன்கள் யாருக்கும் இருக்கு? குழந்தைகளுக்கும் இருக்கு. சுய உணர்வு அவங்களுக்கும் இருக்கு. அந்த 5 புலன்கள்லையும் அவங்க கண்ணு பார்வை எத்தனை சதவிகிதம் வேலை செய்யுது, அவருடைய கேட்கும் திறன் எத்தனை சதவிகிதம் வேலை செய்யுது, அவருடைய தொடு உணர்வு எவ்வளவு சதவிகிதம் வேலை செய்யுது, அவருடைய சுவை உணர்வு எவ்வளவு சதவிகிதம் வேலை செய்யுது, அவருடைய வாசனை உணர்வு எவ்வளவு சதவிகிதம் வேலை செய்யுது. இந்த ஒவ்வொரு உணர்வும் எது அவங்களை அதிகம் பாதிக்கும், எது அவங்களுடைய மூளையினுடைய வேகத்தை குறைக்க உதவும், சொல்ல போனா டென்ஸா இருக்கும்போது குறைக்கிறதுக்கு எப்படி எது உதவும், எது அவங்கள டைவர்ட் பண்ணும், எது அவங்கள அட்டென்ஷனை கேட்ச் பண்ணும், இந்த அளவீடுகளையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ புலன்களுடைய அளவீடுகள் தெரிஞ்சது அப்படின்னா அவங்களுடைய எமோஷன்ஸை எப்படி ஒரு பேரண்டா இருந்து ஹேண்டில் பண்ணாங்கிற இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சு இல்லைங்களா? அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஒரு குழந்தை எப்போ அவனோட எமோஷன் ஹைப் ஆகும், ஒரு வேலை அப்படி ஹைப் ஆச்சுன்னா என்ன பண்ணா அவன் கூல் ஆவான். இந்த ஒரு கீ மட்டும் ஒரு அம்மா கையில அப்பா கையில கிடைச்சிட்டா அதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுவும் அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்ல தெரியும். அதுக்கப்புறம் தாட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் நினைவாற்றல்னு ஒன்று இருக்குல்ல. எது நினைவாகிறது? ஞாபக சக்தி நம்ம சொல்றோம். எல்லாருக்குமே எல்லா விதமான ஞாபக சக்தியும் கிடையாது இல்லையா? சில விஷயங்களுக்கு சில பேருக்கு கேட்ட விஷயங்கள் மட்டுமே திரும்ப 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 அவங்களுடைய எண்ணங்களா வந்துகிட்டு இருக்கும். உண்மைதானே? சில பேருக்கு பார்த்த விஷயங்கள் மட்டுமே அவங்களுடைய எண்ணங்களா வந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு அவங்க என்னெல்லாம் செய்து பார்த்தார்களோ இது அவங்களுக்கு அதிகமான எண்ணங்களா திரும்ப திரும்ப பிரதிபலிச்சுட்டு இருக்கும். இப்போ தாட் ப்ராசஸ்ங்கிறது என்னன்னா, எந்த வகை இவங்களுக்கு திரும்ப திரும்ப பிரதிபலிக்குதோ அதுதான் அவங்களோட நினைவாற்றல்ல அதிகமா இருக்குங்க. ஏன் குழந்தைங்க ஃபோன் திரும்ப திரும்ப தொடுறாங்க அப்படின்னா, தொடர குழந்தைகள் அடிக்கடி ஒரு விஷயத்தை செய்து பார்த்த விஷயங்கள்லயே அவங்களுடைய கவனம் திரும்புறதுக்கு காரணம் அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல இந்த ஆக்ஷன் சம்பந்தமானதான் பீக்கில் இருக்கு. இதை கவனிச்சிருக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு இப்படி பார்க்கறதுல கண் வழியா அவருடைய ஆற்றல் அதிகமா செலவாகக்கூடிய, அதாவது கண் வழியா எது கிடைச்சாலும் அதை பிரெயின் வாய்க்கும். புரியுது இல்லைங்களா? தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கும். அப்ப அவங்க என்னதான் பண்ணுவாங்க? போன தொடாம அவங்களால இருக்கவே முடியாது. கேம்ஸ் விளையாடும் போது கை ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும்போது அதுதான் அவங்க மனசுல திரும்ப திரும்ப ஒலிக்கும். புரியுது இல்லைங்களா? இதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கு. டாக்டைல்னா என்னன்னு தெரியுமா? டாக்டிக்ஸ்னா என்னன்னு தெரியுங்களா?
டாக்டிக்ஸ், தந்திரம், சாமர்த்தியம். அதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அந்த குழந்தை எது சாமர்த்தியமா அந்த சூழலை வந்து கையாளும் இல்லையா, அந்த நேரத்துல யோசிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப பிரதிபலிக்கு. இந்த அளவீடு தெரிஞ்சுக்கலாம் நம்மளால. அதுக்கப்புறம் திங்கிங், யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும். இப்போ இதனோட பெர்சன்டேஜ் வைஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளோட மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்ல புரிஞ்சுக்க முடியுங்க. அப்போ சீயிங் அதுதான் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்களுக்கு எதுதான் அதிகமா ஞாபகம் இருக்கும், பார்த்த விஷயங்கள் அதிகமா நினைவுக்கு வரும். அப்ப அவங்களுக்கு பாடங்கள் எது வழியா கொடுக்கணும், பார்க்கிற வகையில கொடுக்கணும். ஒருவேளை இதெல்லாம் மாறி அவங்களுக்கு திங்கிங் தான் ஜாஸ்தியா இருக்குது, இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, புக்கு தொட மாட்டாங்க, கேட்ஜெட்ஸ் தொட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்படி அமைதியா இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளார என்ன ஓடுதோ இந்த எண்ணங்கள் தான் அவங்களுக்கு திரும்ப அவங்களோட நினைவாற்றலை எது பேஸ் பண்ணி இருக்குங்க. இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும். ஏன்னா புக்கு படின்னு சொன்னா அவங்களுக்கு படிக்க தோணாது. எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல புக்கு கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். அவங்க பிரெயின் வந்து யோசிச்சு அவங்க தனியா இருக்கும்போது சில யோசனைகள் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதே எண்ணங்கள் தான் புக்கு பார்க்கும்போது வரும். அப்போ மனசுல ஒரு விஷயம் ஓடும், இங்க பார்க்க எப்படி இன்டர்பிரட் பண்ணுவாங்க, புரியுது இல்லைங்களா? இப்படியெல்லாம் வந்து குழந்தைகள் மாறுபடுறாங்க. இந்த அளவீடுகள் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன புரியும்னா, எந்த குழந்தையும் வேணுமுன்னே எதையும் தவிர்க்கிறது கிடையாது, எந்த குழந்தையும் வேணுமுன்னே தப்பு பண்றது கிடையாது. ஒரு விஷயம் அவங்களால முடியல அப்படின்னு சொன்னா அது அவங்கள பிரெயின் பேட்டர்னோட காரணத்தினால தான் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது பெற்றோர் குழந்தைகிட்ட அதை ஒரு குறையாக பார்க்காம அந்த ஜோன்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏற்ற வழிகளை நம்ம என்ன பண்ணலாங்க, கொடுக்கலாம். கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு வீக்கா இருந்துச்சுன்னா மூளையில வரக்கூடிய கட்டளைகளுக்கு உடம்பு வேகமா அசையாது. அந்த குழந்தைங்கனால எக்ஸாம் எப்படி பண்ண முடியாது, வேகமா எழுத முடியாது. நம்ம என்ன நினைப்போம், வேணும்னே எழுத மாட்டேங்கிறான், அவங்க உடம்பு வந்து மெதுவா தான் அசையும், வேணும்னே சோம்பேறியா இருக்கான். எக்ஸாம் போர்டில் எழுதி போவாங்க, அவங்களால வேகமா காப்பி பண்ண முடியாது, இன்புட்ஸ் எடுத்துக்க ரிட்டர்ன் இன்புட்ஸ் அவங்களால எடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் ஆனா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறானே. ஏன், காது நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கும், காது நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும், பாதி தூக்கத்துல இருப்பான், தூங்கிட்டு தானே இருந்தா, இதெல்லாம் எப்ப கேட்டான், புரியுது இல்லைங்களா? ஸோ மாறுபடுறாங்க. அப்போ ஒரு மனிதரும் இந்த அளவீட்டுக்கு ஒவ்வொரு விதத்திலும் மாறுபட்டிருப்பாங்க. அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கே எவ்வளவு சிரமங்கள் இருக்குதுன்னா, உலகத்துக்கே அவங்க புதுசா வந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோ சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அவங்களோட எமோஷன்லாம் ஒண்ணுதான், ஏன் நம்மளை போட்டு கம்பல் பண்றாங்க, இப்படி அவங்க அந்த சைட்ல இருந்து அவங்க யோசனை பண்ணுவாங்க. நமக்கு என்ன தோணும், ஏன் இவன் இப்படி இருக்கான், புரியுது இல்லைங்களா? ரெண்டு பேருக்கும் கேள்வி ஒண்ணுதான், ரெண்டு பேருக்குமே கேள்வி ஒண்ணுதான். நிச்சயமா குழந்தைங்க பெற்றோரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனால் பெற்றோர்கள் விருப்பப்பட்டால் குழந்தைகளை நல்லா புரிஞ்சுக்கலாம், புரியுது இல்லைங்களா? அப்போ தாட் ப்ராசஸை புரிஞ்சுக்கலாம், அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்றது, அவங்களோட இன்னர் டிரைவ் எப்படி இருக்கு, அவங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்காங்க. அவங்க சில குழந்தைகளுக்கு வந்து சவால் கொடுத்தா பிடிக்கும், சில குழந்தைகளுக்கு சவால்னா ஐயோ அப்படிங்கும், புரியுதா? இப்படியும் மாறுபடுறாங்க. சில குழந்தைகள் வந்து சொன்னதை அப்படியே அப்ளை பண்ணணும்னு பிடிப்போம். குழந்தைகளை சொல்ல, இது மனிதருக்கு அப்படியே பொருந்தும். நாங்க அதிகமா குழந்தைகளை பாக்குறதுனால நான் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது யாருக்கும் பொருந்துங்க, எல்லாருக்குமே பொருந்தும். சொன்னதை அப்படியே டப்புன்னு செய்யணும்னு. இன்னொன்னு, இது இப்படி ஆகுமா, குழந்தை உனக்கு இது எப்படிடா தோணுது, நாமளே யோசிச்சிருக்க மாட்டானா, இது இப்படி ஆயிட்டா. திங்கிங் பேட்டர்ன், எக்ஸிக்யூட்டர் பேட்டர்ன், ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை எக்ஸிக்யூட்டிங் பேட்டர்ன்ல இருக்காங்களா, திங்கிங் பேட்டர்ன்ல இருக்காங்களா, எது ஜாஸ்தியா இருக்கு எது குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு தொழில் செட் ஆகும்.
எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு சொன்னதை செய்யக்கூடிய வேலைகள் சரியா பொருந்தும். திங்கிங் பேட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு பிளானிங் அண்ட் கமிஷனிங் வந்து அவங்களுக்கு பொருந்தும். ஸோ இது பிறந்து அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உருவாகல, அவங்க உருவாகும் போதே இப்படித்தான் வராங்க. புரியுது இல்லைங்களா? அப்போ ஒரு குழந்தையோட பேசிக் பேட்டர்னே திங்கிங் பேட்டர்ன்ல தான் இருக்காங்கன்னா, ஒரு பெற்றோரா இருந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப அந்த குழந்தைய எப்படி டிசைன் பண்ணலாம், எங்க பொருத்தலாம், இந்த இன்சைட் யாருக்கு கிடைச்சிரும்? பேரண்ட்ஸ்க்கே கிடைச்சிரும். அப்போ அதை நோக்கி அவங்கள மிகச்சரியாக, மிக பொருத்தமாக, சந்தோஷமா, அவங்கள கஷ்டப்படுத்தாம, நாமளும் கஷ்டப்படாம, புரியுதா இல்லைங்களா? அவங்களுக்கு இது சரியா வருமா, அது சரியா வருமான்ட்டு 1000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம, செலவுகளையும் குறைச்சிட்டு, ஆனால் அவங்களுடைய உணர்வுகளை சிறப்பா புரிஞ்சு அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாமளும் சந்தோஷம் பண்ணலாம். உண்மைதானே? வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் பெற்றோருக்கு? இல்ல ஒரு ஆசிரியருக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு டீச்சரா இருந்து இது பார்த்தா ஒவ்வொரு டீச்சருடைய யோசனையும் என்னதான், அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்டா இருக்கணும். ஒரு பேரண்ட்டுக்கு வந்து அவங்க பிள்ளை பெஸ்டா இருக்கணும். ஆனா ஒரு டீச்சரா இருந்து பார்த்தா இங்க இன்னும் கொஞ்சம் பெருசு, எக்ஸ்பான்ஷன் ஜோன் வந்து ரொம்ப பெருசு இல்லையா? மகரிஷி மாதிரி இருந்து பார்த்தா அப்படித்தான். புரியுது? எல்லா மனிதர்களுமே சிறப்பா இருக்கணும். இது எந்த பார்வை நமக்கு இப்போ அத்தியாவசியமோ அந்த பார்வையில இருந்து பார்க்கலாம். நாம ஒரு பெற்றோராக இருந்தால் யாராக இருந்து பார்க்கலாம்? இந்த குழந்தையினுடைய வளர்ப்பா பார்க்கலாம். தாத்தாவோ பாட்டியாவோ இருந்தா உங்களுக்கு இன்னும் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, அந்த பார்வையில நீங்க இதை பார்க்கலாம். நீங்க ஒரு ஆசிரியராக இருந்தால் ஆசிரியருடைய பார்வையிலிருந்து இதை சிறப்பா பார்க்கலாம். இல்ல நீங்க மன்றத்தினுடைய ஆசிரியராக இருந்தால் இன்னும் பெரிய வட்டம். புரியுது இல்லைங்களா? ஸோ எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை ரொம்ப காலமா நம்ம தேடிட்டு இருந்த விஷயம் தாங்க. ஆனா இப்போ அது நம்ம கையில துல்லியமா இருக்கு. சரிங்களா? அது விஷயமா இன்னும் என்னெல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய சில குழந்தைங்க வந்து சின்ன வயசுல பேசவே மாட்டாங்க, அமைதியாவே இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அதுக்கான காரணம் அதுல தெரிஞ்சுக்கலாம். அனலிட்டிக்கல் சில்ட்ரன் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கம்பேர் பண்ணி அப்படி அப்படியே இந்த அனலிட்டிக்கல் மைண்ட் சில பேருக்கு நல்லா வேலை செய்யும். சில பேருக்கு இன்ட்ராஸ்பெக்டிவ் மைண்ட் நல்லா வேலை செய்யும். அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமா வார்த்தைகளை உதிர்க்க மாட்டாங்க. இன்ட்ராஸ்பெக்டிவ் சில்ட்ரன் நம்ம அங்க வந்து கத்துக்கிற இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லை, அவங்க இயல்பாவே எப்படிதான் இருப்பாங்க, இன்ட்ராஸ்பெக்டிவா தான் இருப்பாங்க. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி இது என்ன இம்பாக்ட் கொடுக்கும், இந்த வார்த்தை அப்பாட்ட போய் சொன்னா அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், அண்ணா கேட்டா இது எப்படி இருக்கும், தம்பி கேட்டா எப்படி பார்ப்போம், பக்கத்து வீட்டுல ஆண்டி கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு என்ன ஆகும், டைம் போயிட்டு இருக்கும். இப்ப இவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதுக்காக அவங்க வளரலன்னு சொல்ல முடியுமா? ஐன்ஸ்டீனுக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ஐன்ஸ்டீன் வாஸ் a misunderstood child. 8 வயசு வரைக்குமே அவருக்கு பேச்சுல குறைபாடு இருந்தது. திடீர்னு ஒரு 15 வயசு 14 இந்த 12 வயசு எல்லாம் தாண்டும் போது வேற மாதிரி மனிதரா மாறுறாங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கம்பேரிசனே ஃபர்ஸ்ட் மாத்திக்கணுங்க. குழந்தை பேச மாட்டேங்குது அப்படின்னா மேபி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் உடனே வந்து இந்த குழந்தைகளுக்கு பேச்சு திறமை இல்லையோ, இல்ல பேச்சுல குறைபாடு இருக்கோ, இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிற தவிர்த்துட்டு, இன்னொன்னு சொல்ல போனா பக்கத்து வீட்டுல குழந்தை இத்தனை வார்த்தைகள் பேசுது, என் குழந்தை வார்த்தையே இன்னும் உச்சரிப்பே வரமாட்டேங்குது, இத்தனை யோசனைகளும் இத்தனை குழப்பங்களும் இத்தனை வேதனைகளும் யாருக்கு தேவையில்லை? பெற்றோருக்கு இத்தனை டைமென்ஷன்ல பிரச்சனைகள் தேவையில்லை. புரியுது இல்லைங்களா? அப்போ அந்த சைல்டனோட நேச்சர் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஓகே, புரியுது இல்லைங்களா? ஆனா அந்த குழந்தைய சில நேரத்தில் ரொம்ப தெளிவா பேசுறது யாரும் நோட் பண்ணியிருப்பாங்க, பேரண்ட்ஸே நோட் பண்ணியிருப்பாங்க. புரியுது இல்லைங்களா? இன்ட்ராஸ்பெக்ட் இப்படி. அதுக்கப்புறம் நாலேஜ் அக்வயரிங், எந்தெந்த வகைகளை அவங்க அறிவை உள்வாங்கிறாங்க, சுயமாகவே கத்துக்கிறாங்களா, இல்ல ஆசிரியர் சொல்ற விஷயங்களை அப்படியே உள்ள வாங்குறாங்களா, இல்ல விவாதங்கள் பண்ணி கத்துக்கிறாங்களா, இல்ல ஒரு ரிவர்ஸ் திங்கரா இருந்து கத்துக்கிறாங்களா? இப்படி 4 விதமா ஒரு குழந்தை வந்து
குழந்தை இல்லை, மனுஷன். எல்லாருமே வந்து இந்த 4 விதத்துல கத்துக்குவாங்க. இந்த அனுபவம் நமக்கே இருக்கும். சில நேரங்கள்ல ஒரு விவாத பொருளா வச்சு பேசின விஷயங்கள் நமக்கு மனசுல நிறைய ஆழமா நிக்குதா இல்லையா? நிக்குது தானே. சில நேரங்கள்ல ஒருத்தர் சொன்ன விஷயம் அப்படியே வந்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கா இல்லையா? சில விஷயங்கள் ஒரு எவ்வளோ பெரிய மனுஷன் சொன்னாலும் அது 10 சோர்ஸ்ல ரெஃபர் பண்ணிட்டு அது சரியா இருந்தா தான் ஏத்துக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? மனிதர்கள் கிட்ட இருக்கா இல்லையா? இப்படி 10 ஒரு விஷயத்த ஒரு யாரு சொல்லியிருந்தாலும் சரி, அது வெறுமனே வார்த்தையா மட்டுமே தகவலா மட்டும் எடுத்துக்கிட்டு அது 10 இடங்கள்ல 10 சோர்ஸ்ல இல்லை, என்னென்ன சோர்ஸ் எல்லாம் தெரியுதோ எல்லா சோர்ஸ்லயும் அதை வந்து வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எஸ் இன்னைக்கு மிஸ் சொன்ன இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னு, இது செல்ஃப் காக்னிட்டிவ் பிஹேவியர். இந்த குழந்தைங்க என்னதான் பண்ணுவாங்க? சொன்னதை அப்படியே கேட்டுக்க மாட்டாங்க. அஃபெக்டிவ் லேர்னர்ஸ் இருக்காங்க, அவங்க யாரு சொல்றதுக்கு மிஸ் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான். அப்பா வந்து டே இல்லடா ஏதோ மிஸ் தப்பா சொல்ல மாட்டாங்க. இவங்க யாரு? அஃபெக்டிவ் லேர்னர்ஸ். அதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள ஆர்கியூ பண்ணுவாங்க, அது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்ல ஒரு கொஸ்டின்ஸ் அதிகமா போட்டு ஆன்சர்ஸை வாங்குவாங்க. இவங்க ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லேர்னர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபேன் என்னப்பா எப்படிப்பா வேலை செய்யுது, அது உனக்கு இப்ப சொன்னா புரியாது, அப்படியா நானே தெரிஞ்சுக்கிறேன், ஃபேனை கழட்டு. சொன்னா புரியாதா, சரி நானே பாத்துக்கிறேன், ஃபேனை பெரிய. இதான் ரிவர்ஸ். அவங்களுக்கு எதுவுமே இந்த டைரக்ஷன்ல இல்ல, இங்க முடிஞ்சிருக்கல, இங்க இருந்து பின்னாடி போறேன். லேர்னர் பயங்கரமான, எல்லாருமே நல்லவங்க தான், இப்படி இதுவும் தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹாபிஸ், அவங்களுக்கு அவங்களோட பிரெயின் பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி என்ன ஹாபி கொடுக்கலாம். ஹாபி வந்து ரொம்ப முக்கியம் டெவலப்மெண்ட்ல. இன்னும் சொல்ல போனா பர்சனல் டெவலப்மெண்ட்ல வந்து ஹாபியை வந்து நாங்க எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, உடம்புக்கு ஓய்வு தேவை தானே, மூளைக்கும் ஓய்வு தேவை தானே. நம்ம மூளைக்கு ஓய்வு தேவைன்னா என்ன பண்ணுவோம்? தூங்குனா மூளை ஓய்வாயிருதா? கனவு வருதா இல்லையா? சரி, மன்றத்துக்கு வரோம், தவம் பண்றோம், உட்கார்ந்ததுமே தவத்துக்குள்ள போறோமா, எண்ணங்கள் வருதா இல்லையா? அப்போ மூளை ஓய்வு எடுக்குதா? மூளை ஓய்வு எடுக்கிறது அந்த மாதிரி நேரங்கள்ல மூளை ஓய்வு எடுக்கிறது இல்லை. ஆனா ஹாபிக்குள்ள போகும்போது தான் மூளை ஓய்வு எடுக்கும். அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க பிரெயின் பேட்டர்னுக்கு பிடிச்ச ஒரு கலையிலே அவங்க எப்போ இணையறாங்களோ, கலைகள் மூலமாக மட்டும்தான் மூளை ஓய்வெடுக்கும். புரியுது இல்லைங்களா? அப்ப தூக்கத்துல உடம்பு ரீசார்ஜ் ஆயிக்கும், அவ்வளவுதான். பட் ஹாபிக்குள்ள போகும்போது தான் அவங்களோட இன்டலெக்சுவல் ரீசார்ஜ் வந்து அங்கதான் நடக்கும். ஸோ அந்த குழந்தைகள் எப்போ ஹாபிக்குள்ள ஆழமா போறாங்களோ அப்பதான் அவங்களோட வீக்கான இன்டெலிஜென்சஸ் எல்லாமே அந்த ஹாபிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு தண்ணியில் இறங்குறது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, நீச்சல். ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் வீக்கா கூட இருந்திருக்கலாம், எப்போ பிரெயின் பேட்டர்ன்ல. ஆனா அதுக்கு என்னதான் பிடிக்கும்? தண்ணி தான் பிடிக்கும்னா தண்ணியில இறங்கினதுக்கு அப்புறம் தான் கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ஓப்பன் அப் ஆகவே ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுவாங்க. புரியுது இல்லைங்களா? சில பேருக்கு டான்ஸு, சில பேருக்கு மியூசிக்கு, சில பேருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில பேருக்கு டிராமா, புரியுது இல்லைங்களா, ஸ்போர்ட்ஸ், சில பேருக்கு ரைடிங், சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு வந்தா பையன் ஆளே மாறிடுவான். காய்ச்சி மூச்சுன்னு கத்து அப்படி இப்படி இருந்தாலும் கோவம்னா உடனே சைக்கிள் எடுத்துட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவான். டோட்டலா எமோஷன் டோட்டலா மாறி இருக்கும். ஹாபி இதெல்லாமே இந்த மாதிரி அந்த சைல்டுக்கு என்ன ஹாபியில அவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க, ஹாபியை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்குங்க. அதுக்கான இன்புட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங், இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குள்ளரையும் அவங்களுடைய பிரெயின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான கரியர், அந்தக்கான வேல்யூஸும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும், தெரிஞ்சுக்க முடியும் இந்த டெஸ்ட்ல. புரியுது இல்லைங்களா? இத்தனையும் இதுல ஏதோ ஒரு சில விஷயங்கள் எமோஷனை பத்தி மட்டுமே தெரிஞ்சாலே அவங்கள ரொம்ப நல்லா வளர்த்துடலாம். இத்தனையும் தெரிஞ்சால் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இத்தனையும் தெரிஞ்சால் என்னெல்லாம் அவங்கள வந்து இப்பவே நீங்க அவங்களுக்கான கோட்டையை வந்து கட்டிடலாம். இப்பவும் கோட்டை வச்சிருக்கோம், என்னன்னா அவங்கள புரிஞ்சுக்காம ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கோம். அதை அவங்க ஆர்வமா உள்ளுக்குள்ளார நுழைவாங்களான்னா தெரியாது. அவங்க வேற ஒரு கோட்டையை
கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அவங்களுடைய திசையும் அவங்க பார்க்குற உலகமும் அந்த உலகத்தை நாமளும் பார்க்க ஆரம்பிச்சா 2 பேரும் ஒரே உலகத்துல நின்று ஒரே உலகத்துல பயணிச்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் தானே. அதுக்கான ஒரு விஷயம் தான் ஸ்திரா பிரெயின் அகாடமியா நான் பண்ணிட்டு இருக்கோங்க.